தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் தளபதி திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். முதல்வர் தளபதி சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகம் எங்கள் அண்ணன் தமிழக முதல்வர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. எங்களது எழுச்சி தமிழர் அண்ணன் தம்பி அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அவருடைய வாழ்த்துக்கள் நாங்கள் விசிக சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து மனதார எங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். விஜய் அவர்களுக்கு ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குது. இன்னைக்கு ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குது. இதை இவர் 20 வருஷம், இன்னைக்கு 5 வருஷம் இல்லை, 20 வருஷமா இன்னும் இவர் தான் முதலமைச்சர். இவர் நல்ல ஒரு சிறப்பான பயணத்தை தொடங்கிட்டு இருக்கிறார். சார்பாக என்ன ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குது, சரியான திறமையான ஆட்சி நடக்குது. அவருக்கு 52வது பிறந்தநாள் வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். ஜமீனூத்துக்குழி பேரூராட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் எங்கள் போர்ப்படை தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு, 52வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த விழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவருக்கு இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் நாங்கள் ஜமீனூத்துக்குழி பேரூராட்சிக்கு உட்பட்ட 9 அங்கன்வாடிகளுக்கு குழந்தைகளுக்கு எங்களுடைய தொண்டர்கள், அந்தந்த வார்டைச் சேர்ந்த தொண்டர்கள் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை வாங்கி கொடுத்தும், பாய்களை வாங்கி கொடுத்தும், எல்லா குழந்தைகளுக்கும் இனிப்புகளை வழங்கி அன்னாருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினோம். ஜூலை 22 இந்த தேதியில் எங்கள் அண்ணாவிற்கு பிறந்தநாள் கொண்டாடும் வகையில் ஜமீனூத்துக்குழி பேரூராட்சியின் கைகாட்டி என்கின்ற திடலில் மிக பிரம்மாண்டமான வரவேற்பை அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் கொடுத்து எங்கள் அண்ணாவின் பிறந்த நாளை நாங்கள் எங்கள் நண்பர்களுக்கு எப்படி பிறந்தநாள் கொண்டாடுவோம், சிக்கன் பிரியாணி வைத்து கொண்டாடுவது போல எங்கள் தானை தலைவன் காற்றாற்று வெள்ளம் போல், கட்டுக்கடங்காத காற்றாற்று வெள்ளம் போல் பொறுக்கெடுத்து ஓடுகின்ற எங்கள் தலைவனுக்கு நாங்கள் இந்த விழாவினை சிறப்பித்து நாங்கள் சிக்கன் பிரியாணி வழங்கி அவருடைய பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடினோம் என்பதை இந்த தருவாயில் தெரிவித்துக்கொண்டு என்னுடன் பேட்டி எடுத்த இந்த தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு நன்றியான வணக்கத்தை காணிக்கையாக்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் தாவேக்காவில் ஜாயின் பண்ணோம். நாங்கள் வேற்று கட்சியில் இருந்தோம். எங்களுக்கு அந்த வேற்று கட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு உரிமை எங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி எப்படி ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு கிடையாது. இப்பொழுது தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பின்னால் வரும்போது ஒரு உற்சாகமாக இருக்குது எங்களுக்கு. மீண்டும் அவர் பின்னால் அவர் வென்று காட்டுவோம், எப்பொழுதும் அவர் நிரந்தர முதல்வராக இருக்க நாங்கள் உலர்த்தி காட்டுவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு எங்கள் ஜமீனூத்து பேரூராட்சி கழக செயலாளர் கார்த்தி அவர்களுக்கும், இணை செயலாளர் நாச்சிமுத்து அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்கள் நன்றியை கூறிக்கொண்டு எங்களை பணி இவர்களுடன் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம்னா, காங்கிரஸ் கட்சி டிவிகேவோடு இணைந்து கூடத்துக்குள்ளே இருந்த விளக்கை விட இப்போ குண்டின் மீட்டு விளக்காக காங்கிரஸ் கட்சி பிரகாசமாக டிவிகேவோடு சேர்ந்து இணைந்துக்கிறோம். தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இளைஞர்கள் எந்த நேரத்திலும் யார் ஒரு கஷ்டம் என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்கின்ற வகையில் இளைஞர்கள் தன்னுடைய புத்துணர்ச்சியை பெற்றுக்கொண்டார்கள். இளைஞர்கள் முன்னொரு காலத்திலெல்லாம் டிவி பார்க்குறதோ, சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்குறதோ,
இதெல்லாம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி ஒரு வீட்டில் இன்றைக்கி சட்டமன்றம் நடக்குதுன்னா டிவி ஆன் பண்ணி செய்கிற வேலையை விட்டுட்டு பார்க்குற தருவாயை எங்கள் தாலை தளபதி துவங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்பேற்பட்ட 75 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருந்த திராவிட கழகங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குனதில்லை. தமிழ்நாட்டில் அதாவது சொல்லப்போனால் மது இரவு பகல் வாராமல் 24 மணி நேரம் விற்று கொண்டிருந்ததெல்லாம் இன்றைக்கி மாறி போய் அந்த 12 மணியிலிருந்து அந்த 10 மணிக்குள்ளே தான் அப்படிங்கிற முடிவுக்கு கொண்டு வந்த எங்கள் தானை தலைவனுக்கு இந்த தருவாயிலே நாங்கள் இருகரம் கூப்பி தலைவணங்கி அவருக்கு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் மேலும் மேலும் வரக்கூடிய காலகட்டங்களில் எங்கள் தலைவர் இளைஞர்களுக்காகவும் மகளிருக்காகவும் பெரும் திட்டங்களை எல்லாம் தீட்டி வைத்துள்ளார்கள். ஒரு சிலர் சொல்லலாம் 40 நாள் 30 நாள் 20 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாசகங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு கட்டுனா, ஒரு உதாரணம் சொல்கிற, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு கட்டுனா போனோன்னா எல்லா வேலையும் சகஜமாக எடுத்து செய்ய மாட்டீங்க. அந்த வீட்டுக்கு போன வரைக்கு தான் அந்த வீட்டோட நிலைமை என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவீங்க. அது மாதிரி தான் இவர் உள்ளே போயிருக்காரு. போனோன்னே நானே 75 காலமாக நடந்த திராவிட பாரம்பரியமிக்க அரசியலில் நானும் ஒவ்வொரு இடத்துகளில் போய் பார்க்கல. போகாதுக்கு முன்னே கார்த்தியண்ணா எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க, அப்படி செஞ்சு கொடுங்க அப்படி நல்லா கம்ப்ளைண்ட் வருது. உடனடியாக யாருக்குமே உடனடியான தீர்வுகளை நாங்கள் செய்ய முடியாது. அதாவது அதை அலாசி ஆராய்ந்து பார்த்து தான் அதுக்கு உண்டான தீர்வு என்பதை பார்க்க முடியும் என்பதை இந்த தருவாயில் தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பேர் அசாருதீனுங்க. நம்ம ஜமீன் ஊத்துக்குளி பேரூராட்சியில் 8வது வார்டு சீனிவாசபுரம். முதல்ல என்னுடைய அண்ணன் எங்களுடைய மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது ஜமீன் ஊத்துக்குளி பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளது. அதில் நமதுடைய கழகத்தில் சார்பாக எல்லா நிர்வாகிகளும், எல்லா மகளிர் சார்பான நிர்வாகிகளும் எல்லாரும் ஒன்றிணைந்து எல்லா மாணவர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் எங்களால் முடிந்த நிறைய நல உதவிகள் எங்கள் அண்ணன் கார்த்திகேயன் அவர் மூலமாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். மேலும் எங்களால் முடிந்த உதவிகளும் சரி, நாங்கள் தளபதி அவர்கள் சொல்லும் வழியில்தான் எப்பவும் பயணிக்கிறோம். சொல்வதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அதை எப்பயுமே எங்கள் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து தான் இருக்கிறார்கள். மேலும் எங்களது கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்த பணியில் சிறப்பாக சீரும் சிறப்பாக எல்லாம் ஒன்று திரண்டு அனைத்து 12 வார்டுகளும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 8வது வார்டு என் பெயர் அசாருதீன். எங்கள் வார்டு இல்லாமல் மாற்று வார்டுகளிலிருந்து எல்லாரும் அண்ணன் தம்பி சகோதரர் அந்த குணத்தாலையும் அந்த பண்புனாலையும் எல்லாரும் இணைஞ்சனால தான் இப்படி ஒரு விழாவை முன்னெடுத்து எங்கள் தளபதி அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களும் இல்லாமல் அவருக்குண்டான மரியாதையும் நாங்கள் மேலும் மேலும் இதை செய்து கொண்டே இருப்போம். வாழ்க தமிழக வெற்றிக் கழகம், வளர்க தமிழக வெற்றிக் கழகம். இருந்து நான் பேசுகிறேன். நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்கங்கிறத கேள்வியை கேட்டீங்க. இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப துடிப்புள்ள இளைஞர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்காமல் எப்படி சொன்னோமோ மேலிடத்தில் எப்படி சொன்னோமோ அந்த இதுக்கு இறங்க கரெக்டாக ஒருங்கிணைஞ்சு பண்ணுறாங்க. சாதி மதம் பாகுபாடு பார்க்காம பண்ணுறாங்க. பணக்காரன் ஏழைங்கிறது இல்லாமல் பண்ணுறாங்க. எப்படி ஒரு காலேஜ் ஃபேர்வெல் டே ஒரு ஃபங்க்ஷன்ஸில் எப்படி இருக்குமோ எல்லாரும் ஒரே குடும்பமாக இணைந்து சிறப்பாக நல்லபடியாக பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆர்கனைஸ் பண்ணி இங்கே ஒரு செயலாளர் சார், கார்த்திகேயன் சார், மற்ற எல்லாரும் சேர்ந்து எல்லாமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துலையும் யாரையுமே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யாரையுமே ஹர்ட் பண்ணாத மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதை வேறு ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். நாங்கள் தேங்க்யூ. உங்க விஜய் உயிரன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல்னா, உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா, உங்க விஜய் எளியவன் குரல்னா, உங்க விஜய்
கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா தமிழ்நாடை ஆடி போகும் தீர்ப்பு ஒண்ணு நாளை வரும் உங்க விஜய் உயிர் என்ன வரனா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன்.